அலைக்கும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் நெஸ்டோவில் இருந்து வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபிஷ் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஃபிஷ் பிரியாணி தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸோ அதை தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு நம்ம நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இஞ்சி பூண்டு மட்டும் கிடையாதுங்க, இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா நம்ம எந்த ரெசிபி வேணாலும் பண்ணிடலாம். அண்ட் பூண்டில் வந்துட்டு துபாய் பொறுத்த வரைக்குமே இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கோகோனட் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணணும், வேறு எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபிஷ் பிரியாணி வந்துட்டு நான் ஆல்ரெடி நைட்டே ஃபிஷ் எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பொரிச்ச மீனை வந்துட்டு மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் மசாலா போட்டிருப்போம்ல, பொரிச்ச மீனை தூக்கி நம்ம அதில் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்லியை விட புதினா நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நடுவில் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் பால் அண்டு கொஞ்சம் மில்க் ஷேக் மாதிரி, டேட்ஸ் மில்க் ஷேக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக கூல் ஆகிடும். தென் நம்ம சாப்பிட்ற டைமில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக. அண்ட் அந்த மசாலாவை நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் லேயர் பை லேயராக தான் நான் பண்ணுறேன். ரைஸை கொட்டிட்டு அதுக்கு மேலே மசாலா, தென் ரைஸை கொட்டிட்டு அதுக்கு மேலே மசாலா, அந்த மாதிரி அடுக்கடுக்காக பண்ணணும். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணி பாலில் நல்லா கரைச்சி நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஒரு எம்மியான ரெசிபிங்க அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் பை லேயர் கிளறி விடும்போதே அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டின்னருக்கும் அண்ட் லஞ்சுக்குமே இதுதான் எங்களுக்கு. அண்ட் டின்னருக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் லஞ்சுக்குமே கொஞ்சம் நான் எடுத்து தனியாக வச்சுருவேன். அண்ட் மில்க் ஷேக்குமே ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆகிடுச்சு. அதையுமே குழந்தைங்களுக்கு நானும் குடிச்சிட்டு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இது வந்துட்டு ஹிமாலயாவோட டர்மரிக் ஒரு சீரம் ஒன்று வாங்கியிருந்தேன், விட்டமின் சி இருக்கிற மாதிரி அண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரொம்ப ஒரு கிளியர் ஸ்கின் டோனுமே நமக்கு கொடுக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஸ்டிக்கியாக இல்லை, நான் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரு கிளாஸி ஸ்கின் கொடுக்கறதுக்காக. அண்ட் அதை பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளே இங்கே கிளாஸஸ் எல்லாமே உடஞ்சி போச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு ஸ்கின் கேருமே உங்கள்கிட்ட காட்டிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டு வந்துட்டு நான் இப்போ ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் பண்ணுவேன். அதில் இது ஒன்று முல்தானி மிட்டி, கர்டு அண்ட் ரைஸ் வடித்த தண்ணி இருந்தது, அதையுமே யூஸ் பண்ணி ஒரு பேக் பண்ணிட்டேன். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்ஸ் தான். கிஃப்ட்ஸ் மீன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது இந்த 2 தான். அண்ட் இது அவருக்கு நான் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கி கொடுத்த ஒரு வாலெட் ஒன்று, ரொம்ப சூப்பராக இருக்கும், நேம் போட்ட மாதிரி. அண்ட் இது வந்துட்டு அவர் யூஸ் பண்ணலை, ஏன்னா காசு உள்ளே வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு. இது அவங்களோட பழைய ஐஃபோனோட கவர்ஸ்லாம் இருந்தது. அப்புறமா அவங்க ஆஃபீஸில் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபேவரட் மொபைல், சோனியோடது எக்ஸ்பீரியா Z. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ ரொம்ப ஃபேமஸான மொபைலுமே கூட. அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கல்யாண வீடியோ தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. மெமரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் எங்களோட வெளியில் போட்டிருக்க அந்த டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல, எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் போடுவோம் சிம்பிளாக. அண்ட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும்.
அண்ட் அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ சிக்கன் பாப்கார்ன் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதோட டீ போட்டிருந்தேன் ஈவினிங். அதெல்லாம் குடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நைட் எப்போதுமே நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் பண்ணிடுவேன். அண்ட் நைட் வந்துட்டு குளிச்சு முடித்ததுக்கப்புறமும் எனக்கு தூக்கம் சுத்தமாக இல்லைங்க. அண்டு எங்கேயாவது வெளியே போய் டீ குடிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் வெளியில் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு ஒரு 1:30 மணி போல் வெளியே போயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் லைட்டாக தூக்கம் வந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.